ஏன் சேப்பாக்கத்தில் பிரச்சாரம் பண்ணல சார்? அப்பா மூலம் பெரம்பூரில் பிரச்சாரம் பண்ணுறாங்க சார். முன்னாள் பிரச்சாரம் பண்ணுறாங்க, முன்னாள் 2 இடத்துல பிரச்சாரம் பண்ணுறாங்க. யார்? பெரம்பூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலினும் பிரச்சாரம், உதயநிதியும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த திட்டம்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் சொல்லி மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. இவன் எங்கேயாவது நேருக்கு நேர் போய் பிரச்சாரம் பண்ணானா? எடப்பாடி தொகுதிக்கு போனியா நீ? அது வந்து செத்த பாம்பு தானே உன்னை பொறுத்த வரைக்கும். எடப்பாடி போய் பிரச்சாரம் பண்ணியா நீ? அதுக்கப்புறம் 10 தோல்வி பழனிசாமின்னு மட்டும் பேசுகிற. எடப்பாடி தொகுதிக்கு போனியா? உங்கள் கேண்டிடேட்டை விலைக்கு வாங்கிட்டாங்க. அங்கே ஒரு சுயேட்சை கேண்டிடேட்டை நீங்கள் உங்கள் கேண்டிடேட்டை நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டீங்க. அங்கே பிரச்சாரத்துக்கு போய் நின்னியா? இப்படி முக்கியமான தொகுதிகள் எந்த தொகுதிக்காக நீ பிரச்சாரம் போய் நின்னியா சொல்லு பார்க்கலாம். நீ ஒரு மாவீரன் இருந்தால் அது போய் நின்று இருக்கணும்ல, நேருக்கு நேர் களத்தில் நின்று இருக்கணும்ல. நீ போட்டியிட வேணாம்பா, பிரச்சாரத்துக்கு போயிருக்க வேணாமா? ஏன் குளத்தூர் பிரச்சாரம் போகல? ஏன் சேப்பாக்கம் பிரச்சாரத்துக்கு போகல? ஏன் எடப்பாடி பிரச்சாரத்துக்கு போகல? அடிமன் சொன்னல செந்தில் பாலாஜி பிரச்சாரம் கூட்டத்துக்கு போனியா? போகல. இதெல்லாம் போட்டோம். உனக்காக 41 பேர் செத்தாங்கல்ல, உன்னை பார்க்க வந்து தானே செத்தாங்க. அந்த கரூரில் பிரச்சாரத்தில் போய் நின்று அந்த மக்கள் அந்த அதே வேலுச்சாமி பொறுத்தல நின்று ஓட்டு கேட்டியா? அப்புறம் என்ன நீ ஆம்பளை? அப்புறம் என்ன நீ மாவீர? நான் கேட்குறேன். பேசலாம், நிறைய பேசணும். அப்புறம் சும்மா இதெல்லாம் இந்த வெட்டி பசங்க நான் பார்க்குறேன். இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போய் உட்காந்து சில பேர் இந்த முடி நடிச்சவெல்லாம் மூத்த பத்திரிகைகள் ஆகிட்டான். இப்போ இது நான் நிறைய பேர் உண்மையா இல்லையா? நானும் பார்க்குறேன். வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நான் வரலாறுலேயே பார்க்கல, நான் புவியிலேயே பார்க்கல. எப்படா பார்ப்பீங்க? பின்ன நீங்கள் காசு வாங்கிட்டீங்க, ஏதோ ஒரு அமௌண்ட் தள்ளுறான் வாய்ஸ் ஆஃப் காமன்லேருந்து. அப்புறம் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க, நான் வரலாறுலேயே பார்க்கல, இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை, என்னமோ இவனு 500 வருஷம் வாழ்ந்துட்டா மாதிரி சொல்கிறேன். இவ்வளோ மூத்த பத்திரிகை, இவனா டுபாக்கூர் பத்திரிகையாளர்கள். வெளிப்படையாக பேசுங்க, ஓப்பனாக பேசுங்க. இதுதான் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதை பேசுங்கடா முதல்ல.